இவன் வந்து இப்ப 4 நாளைக்கு முன்னாடி செயற்குழுல போய் என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவன் இவன் பேசுறான். பைத்தியக்கார பயல ஒன்ன மாதிரி பச்சை வந்தி உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அக்கட்சியை சேர்ந்த பேச்சாளர் சேலம் சுஜாதா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சிவசங்கர் சார், முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், இன்னொருத்த பைத்தியக்காரன் அந்த செயற்குழுல என்ன பண்றானா, இந்த சி.வி. சண்முகன் ஒரு பைத்தியக்காரன் பையன், யமனுக்கு பிறந்த நாய். அவன் அப்படிதான், அதாவது ஒரு டாஸ்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் எல்லாம் போடலாம் தப்பு இல்லையா. அதனால இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, பகல்லையே போட்டுக்குவான். யாரு, இந்த சி.வி. சண்முகம். அவெல்லாம் அமைச்சர். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, போய் ஒரு முதலமைச்சரை நான் கூட வந்து மரியாதையா பேசியிருப்பேன் இல்லையா, எங்க தலைவரை, எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை யார் தலைகுருவாக பேசுகிறார் என்று சொன்னால் இந்த சேலம் சுஜாதா தமிழ்நாடு முழுவதும் நான் குரல் கொடுப்பேன். எனக்கு திமுக தான் முக்கியம், என் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் முக்கியம், திமுக உதயசூரியன் தான் முக்கியம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நானும் டீசெண்டா பேசலாம் தான் வந்தேன். இவன் வந்து இப்ப 4 நாளைக்கு முன்னாடி செயற்குழுல போய் என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவன் இவன் பேசுறான். பைத்தியக்கார பயல ஒன்ன மாதிரி பச்சை வந்தி உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. ஏன்னா அம்மா இருக்குள்ள அம்மா அம்மா நானுவேன். அம்மா இறந்த பிறகு சின்னம்மா 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 நானுவேன். அதுவும் என்ன ஒரு குடும்பம் தெரியுமா, அதாவது அம்மா வந்து சசிகலா ஒரு அம்மா வந்து கோவத்தூருக்கு போகுது. ஓ பன்னீர்செல்வம் தியானம் இருக்கிறார். உடனே சி.வி. சண்முகத்திட்ட போய் கேட்டாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தியானம் இருக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டா, அவன் சொன்னான் பாரு, 4 மணிக்கே வந்து டாஸ்மார்க்க போட்டு எங்க சின்னம்மாவை எங்க அம்மாவாக்காம விடமாட்டேன், எங்க சின்னம்மாவை நான் அம்மாவாக்காம விடமாட்டேன், எங்க சின்னம்மாவை அம்மாவாக்காம விடமாட்டேன். இந்த மாதிரி லைவ் போயிட்டு இருக்கு. டே லூசு, உனக்கு பைத்தியமாடா, கொய்யால நடராஜனாலேயே அம்மா வாக்க முடியல, கொய்யால எப்படிடா நீ போய் சசிகலா அம்மா வாக்குவ? திமுக அமைச்சராடா இருந்தீங்க. இன்னொருத்தர் தான் பாரு, செல்லூர் ராஜின்னு ஒரு பைத்தியக்கார பையன், லூசு மாதிரியே இருப்பான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அதாவது மதுரையில கள்ளழகர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.